சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு மிகவும் பிடித்த நபரை பற்றி ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். நீயோ நினைத்து கொண்டிருக்கின்றாய், நாம் தான் அவரை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறோம், அவர் நம்மை பற்றி நினைக்கவே இல்லையே என்று. என் அன்பு குழந்தையே, அவருடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் உன்னை சுற்றி சுற்றிதான் வருகின்றன. அவர் மனதிற்குள்ளும் உன்னை பற்றிய மிகப்பெரிய ஆசை இருக்கிறது. ஐயோ, அவரை விட்டு பிரிந்து வந்து விட்டோமோ என்று இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ என்ற வேதனையில் தான் உள்ளார். உனக்கான எண்ணங்களும் செயல்பாடுகளும் நீயும் அவரை நினைத்து கொண்டு தானே இருக்கிறாய். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மாற அன்பினால் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். மறுபடியும் ஏன் சாயப்பா நாங்கள் பிரிந்து வாழ்கின்றோம் என்று நீ என்னிடம் கேட்கலாம். சில பேரின் சூழ்ச்சியால் இந்த மாய உலகில் சில கெட்டது நடக்கத்தானே செய்கிறது. அது மட்டும் இல்லை என் கண்ணே, உன் வாழ்க்கையின் விதியும் இப்படித்தான் விளையாடி கொண்டிருக்கிறது. இது உன் கர்ம பலன்களின் முடிவில் எப்படி ஆக வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டாம். அத்தனையும் நான் முறியடித்து உன்னவரை உன்னோடு சேர்த்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகிறேன். அப்பா, நான் இப்பொழுது படும் கஷ்டம் உங்களுக்கு தெரியவில்லையா? அவரை பிரிந்து நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். என் குழந்தையே, சற்று பொறுமையாகவே இரு. உனக்கான காலம் இதோ வந்துவிட்டது. அவரையே நான் உன்னிடத்தில் கொண்டு சேர்க்கப் போகிறேன். அவர் உனக்கானவர் தானே. அப்படி இருக்கும் பொழுது நான் மற்றவரிடம் அதை கொண்டு போய் கொடுக்க மாட்டேன். நீதான் வேண்டும் என அவரும் உறுதியாகத்தான் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் இருந்து விட்டீர்கள். இந்த உண்மையான அன்பை நான் எப்படி அலட்சியப்படுத்துவேன்? யார் சொல்லியும் யார் எந்த தடைகள் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். உனக்கானவரை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதை பற்றி நீ மற்றவர்களிடம் போய் பேச வேண்டாம். நீ இந்த வாழ்க்கையில் இடைப்பட்ட நேரத்தில் பல துரோகங்களையும் அவமானங்களையும் பழி சோகங்களையும் சந்தித்து விட்டாய். அப்பா, இதற்கெல்லாம் எப்பொழுது விடை கொடுப்பீர்கள் என்று நீ என்னிடம் கேட்கலாம். நான் அவர்களுக்கு விடை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் உனக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருடைய கர்ம பலன்களையும் அவர் அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். நீ எதை பற்றியும் கலங்க வேண்டாம். நாம் இப்பொழுது இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே என்று நீ நினைக்காதே. இந்த கஷ்டத்தில் நான் உனக்கு அனுபவ பாடத்தை தான் கற்றுத்தருகிறேன். இதற்காக நீ கலங்காதே என் தங்கமே. வெற்றி தோல்வி வருவது வாழ்க்கையில் மாறி மாறித்தான் வந்து கொண்டிருக்கும். வெற்றி வரும்பொழுது மட்டும் சிரித்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா? அதே போலத்தான் தோல்வி வரும்போதும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.